சரிங்க மேடம். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் இவங்க மேலே எஃப்ஐஆர் போடலை. ஆனால் 48 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு டைம். அதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ சார். நான் உங்களை பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே மேடம். தேங்க்யூ மேம். சித்தார்த், வணக்கம். நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஜான்சி மேடம், ரொம்ப நன்றிமா. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க எங்களுக்கு தெய்வமா தெரியுறீங்கம்மா. என்னங்க ஐயா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு பின்னால யாரு இருக்கான்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா உங்களை சீக்கிரம் வெளியில கொண்டு வருவேன். நீங்க 2 பேரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சித்தார்த், இட்ஸ் மை டியூட்டி. சரி, நான் கிளம்புறேன். ராணி, நீ என் கூட வா. சரிங்க மேடம். கவலைப்படாதீங்க. சரிங்க மேடம். ஐயோ, பாத்துக்கோயா. தாத்தா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க தாத்தா. எல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே சார், நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே மேடம். தேங்க்யூ சார். போலாம். வரும். பாத்துக்கோயா. போ. மேடம் 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 மேடம், நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம். அதுவும் உங்க கணவர் ஸ்வீட்ஸ் அசோசியேஷனோட தலைவர். அவர் போய் கோவில் நகையை கொள்ளடிச்சது எவ்வளவு பெரிய தப்பு. சார் என்ன சார் பிரஸ் எல்லாம் வந்திருக்காங்க? இரியா, இங்க பாருங்க, அவரும் சரி எங்க குடும்பமும் சரி அப்படியெல்லாம் பண்றவங்க இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இது யாரோ எங்களை சிக்க வைக்கிறதுக்காக செஞ்ச சதி. மேடம், உங்க தாத்தா கோவில் தர்மகர்த்தா பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கு. அப்புறம் இத போய் சதின்னு சொல்லி மூடி மறைக்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மையா இருக்கும்னு ஒன்னும் இல்ல. நான் இன்னைக்குள்ள யார் உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு உங்களாண்ட காமிக்கிறேன். அது வரைக்கும் நீங்களே அதையாவது எழுதி பிரச்சனைய பெருசு பண்றாதீங்க. என்ன மேடம் சொல்லுங்க. இப்படி சொன்னா எப்படி மேடம்? உங்களுக்கு பதில் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்கன்னு சொல்றோம்ல. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ராணி, நீ வா. விட்டா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு போங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம், யோ சார். பிரஸ்காரங்களை வெளியில் வச்சு பேசி அனுப்பிச்சி விடு. ஓகே சார். வாங்க நம்ம போய் போலீஸ் கிட்டே கேட்போம். போய் கேக்கலாம் போங்க. மாமா சார், இருங்கம்மா. சார். யாரு கேள்வி கேட்கறதா இருந்தாலும் ஸ்டேஷன் போய் கேளுங்கம்மா. என்ன சார், போலீஸும் மீடியாவும் ஒண்ணு இல்லையா? உள்ள இன்ஸ்பெக்டர் பயங்கர கோவத்துல இருக்காரு. அவர்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அதனாலதாம்மா சொல்றேன், போங்கம்மா. என்ன சார் இப்படி பேசுறீங்க? சொன்னா கேளுங்கம்மா, தயவு செஞ்சு போங்கம்மா. போங்கன்னு சொல்றேன், இல்ல சார், போங்கம்மா. போறோம் சார். சரி வா போங்க. வந்துட்டாங்க. ப்ராப்பரா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கறாங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இல்லை மேடம், நாம் அவங்கள முடிக்க சீக்ரெட்டாக செய்கிறதா இருந்த விஷயம் இப்போ ரொம்ப கஷ்டம் மேடம். விஷயம் மீடியா வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு? இல்லை மேடம், லாக்கப்பில் இருக்கிற சித்தார்த்துக்கும் அந்த கிழவனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது என் வேலைக்கே உழ வச்சிடும் மேடம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் சொன்னதை செஞ்சா உங்க வேலைக்கு தான் உலையா இருக்கும். நான் சொன்னதை நீங்க செய்யலனா அது உங்க உயிருக்கு உழ வச்சிடும். பரவாயில்லையா? என்ன மேடம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கலாம், ஆனா கருணையை எதிர்பார்க்கவே முடியாது. அதனால நான் சொன்னதை செஞ்சிருங்க. உங்களுக்கு வேலை போனா என்ன, நான் தான் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்றேனே, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? சரிங்க மேடம். அடுத்த தடவை அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணணும். சித்தார்த், எல்லா தடவையும் நீயே ஸ்வீட் அசோசியேஷனுக்கு தலைவரா இருப்பியா? பிசினஸ்ல அஞ்சலி ஸ்வீட் தான் நம்பர் 1. நான் எதுக்கு இருக்கேன்? இன்னியோடு உங்க கதை முடிஞ்சது. அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுல இருந்து அம்மா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. ஆமாத்த, பாட்டியும் அழுதுகிட்டே இருக்காங்க. பின்ன அழாம என்ன பண்ணுவாங்க?
நமக்கே பெரியவரையும் சித்தார்த்த தம்பியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போனது பெரிய சாக்கா தான் இருக்குது. இவங்க வயசானவங்க, இவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? ஐயோ ஐயோ பாட்டி, என்னாச்சு? என்னாச்சு பாட்டி? பாட்டி ஐயோ அம்மா, பாட்டி என்னாச்சு பாட்டி? பாருங்க அம்மா, பாட்டி எழுந்திருங்க. பாத்து நிதானமா. அம்மா, பாத்து படுக்க வை. அம்மா, அக்கா தண்ணி எடுக்கா. ஐயோ அம்மா இங்க பாருங்க. தண்ணி இல்ல. ஐயோ நான் போய் எடுத்துன்னு வரேன். போய் கிச்சன்ல எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா பாட்டி, அம்மா பாட்டி இங்க பாருங்க பாட்டி. என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? பாட்டி அம்மா, அம்மா எழுந்திருங்க பாட்டி. பாட்டி எழுந்திருங்க பாட்டி. நீ டாக்டர் கிட்ட பேசு. உடனே ராணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிரு தர்ஷினி. சரிங்க டாக்டர். அம்மா அம்மா ஹலோ டாக்டர், திடீர்னு எங்க பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க டாக்டர். சரிங்க மேடம். மேடம். மேடம், நீங்க காண்டி சரியான நேரத்துல அங்க வரலன்னா அவங்க மேல கேஸ் போட்டிருப்பாங்க. கடவுள் மாதிரி வந்தீங்க மேடம். ராணி, அந்த அளவுக்கெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். எங்க மேடம், ஒண்ணு விட்டா ஒண்ணுன்னு கஷ்டம் அப்படியே லைன் கட்டி நிக்குது. அது எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிடலாம் ராணி. அதனால நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. இந்த விஷயத்துல உனக்கும் சித்தார்த்துக்கும் யார் மேலயாச்சும் டவுட் இருக்கா? ஆம் இருக்குது மேடம். யாரு? மேடம், சுஹாசினின்னு ஒருத்தவங்க மேல டவுட்டா இருக்குது மேடம். தாடிகாரன் கூட அன்னைக்கு என்னண்ட சொன்னா, என்னைக்கும் இல்லாத திருநாளா தாடிகாரனை அந்த ஸ்வீட்ஸ் அசோசியேஷன் தலைவரா அண்ணா போஸ்ட்ல தேர்ந்தெடுத்த அன்னைக்கு பூங்கொத்த கையில எடுத்துன்னு வந்து தாடிகாரனுக்கு வாழ்த்து சொன்னான். அப்பவே தாடிகாரனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அவ வாய் மட்டும் தான் வாழ்த்து சொல்லுச்சு. ஆனா அவ கண்ணுல தாடிகாரனை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் தெரிஞ்சுச்சு. தர்ஷினி என்னத்து கூப்பிடுறா? சொல்லு தர்ஷினி. அண்ணி, பாட்டி திடீர்னு பெட்ல இருந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஐயோ, என்ன தர்ஷினி சொல்ற? சரி சரி, நீ ஒன்னும் பயப்படாத. நான் உடனே வீட்டுக்கு வரேன். நீ பாட்டியாண்டியே இரு. சரிங்க அண்ணி. ராணி, என்னாச்சு? தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போனதுல இருந்தே பாட்டி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப ரூம்ல பத்து நின்றவங்க பெட்ல இருந்து கீழே விழுந்து கண் மொழிக்காம இருக்கிறாங்களாம். ஐயோ, டாக்டர் வர சொல்லிருக்காங்களாமா? டாக்டர் வந்து நிறுகிறாங்களாம். பாட்டிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ராணி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நாம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் பாட்டியை பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலாம். சரியா? டிரைவர், நேரா சித்தார்த் சார் வீட்டுக்கு போயிடுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்க மேடம். அம்மா 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 கண்ணு திறக்குமா? அம்மா 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 பாட்டி அம்மா. ஃபோன் பண்ணியா? அது ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். டாக்டர் வந்துருன்னு சொன்னாங்க. அம்மா அம்மா, அம்மா கண்ணு திறமா. நீங்க ரெண்டு பேரும் இவங்களை கூட்டிக்கிட்டு போய் இந்த இருள் கட்ட குழி தோண்டி புதைச்சிட்டு வாங்க. சரிங்க குருவே.
கிளம்புங்க. சரி, இப்போ நம்ம எங்க போறோம்? ஏன் எங்க போறோம் எதுக்கு போறோங்கிற தகவல் சொன்னாதான் வருவீங்களா? ஐயோ சித்தப்பா, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நீங்க வாங்க, நாம போலாம். போங்க. நீங்க வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. பொம்மியோட சக்தி ரொம்ப வீரியமானதா இருக்கும். உங்களோட முழு கவனமும் இத புதைக்கிறதுல தான் இருக்கணும். அதனால உங்களுக்கு துணையா கண்டகாசுரனை அனுப்பி வைக்கிறேன். கண்டகாசுரா, கிளம்பி வா. உன்னோட உதவி எனக்கு தேவை. ஒரு அதீத சக்தி படைச்ச ஆத்மாவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும். சீக்கிரம் கிளம்பி வா. ஏன் தமன்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம்னு இந்த புராண நாடகத்துல வரா மாதிரி அசுரன் யாராவது வரப்போறானா? சித்தப்பா, அல்லலிம் காதுல விழுந்துச்சு. அந்த அசுரனுக்கு முதல் பலி நீங்க தான். யோ மாமா, உனக்கு நல்லா வேணும். கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா தான் இரு. அதான் இவ சொல்லிட்டால, அமைதியாருன்னு விடு. கண்டகாசுரா வா. கண்டகாசுரா வா. வா கண்டகாசுரா. கண்டகாசுரா வா. ஏன் தமன்னா, பார்க்கவே காமெடியா இருக்கான். இவனா நமக்கு பாதுகாப்புக்கு வரப்போறான். ஐயோ சித்தப்பா, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க ப்ளீஸ். இவன் உங்களுக்கு பாதுகாப்பா உங்க கூட வருவான். இவன் உடம்பு முழுக்க சுத்தி கண்கள் தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டோ இந்த இருள் கட்ட கீழே வச்சிடாதீங்க. குழி தோண்டி புதைச்சிட்டு தான் வரணும். கண்டகாசுரா, அந்த இடத்துல உன்னுடைய கூர்மையான மந்திரவால ஊன்றி வச்சிட்டு தான் வரணும். சரிங்க குருவே. கண்டகாசுரா, குருவே, இந்த காரியத்தை முடிச்சிட்டு வர வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. கிளம்புங்க. ஓம் கிரீம் கண்டகாசுரா. சாமி, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க தான் உதவணும். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அழிக்கிறத விட காக்கிறது தான் உன்னதமான செயல். அதுக்கு குறுக்க எது வந்தாலும் நீ தான் பொறுத்துக்கணும். இப்ப நீ நெருப்பு மேல நிக்கிற. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனாலும் உனக்கு வேற வழியே இல்லை. அந்த கடவுளே மனுஷ ரூபத்துல வந்தப்ப நிறைய சோதனைகள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சோதனை தான் உனக்கும் ராணிக்கும் வந்திருக்கு. இதுக்கு நான் ஒரு யோசனை சொன்னா நீ கேட்டுப்பியா? சொல்லுங்க சாமி. நீ செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி நடந்தா அதனுடைய விபரீதங்கள் ரொம்பவும் மோசமானதா இருக்கும். மனுஷங்க மேல உன்னோட சக்தியை நீ பிரயோகப்படுத்த கூடாது. ஆனா உன்னோட தற்காப்புக்காக உன்னை எதிர்க்கிற துஷ்ட சக்திங்க மேல நீ உன்னோட சக்தியை தாராளமா பிரயோகப்படுத்தலாம். இது உன்னை அழிக்கிறதுக்காக நடக்கிற யுத்தம். அந்த நவபாஷான சிலை மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு.
நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயத்த இந்த யுத்தத்தோட கடைசியில அதுவும் உன்னை எதிர்த்து நிற்கிறது வலிமையான துஷ்ட சக்தியா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இதை நீ செய்யணும். மற்றபடி எக்காரணத்தை கொண்டும் இதை நீ பிரயோகப்படுத்தக்கூடாது. கண்டிப்பா சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். அகம் பிரம்மாஸ்மி. அக்கா ராணி, பாட்டிக்கு என்னாச்சு? உங்களாண்டதான் கேக்குறேன், பாட்டிக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள அம்மாவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் வாங்க போய் பாட்டியை பார்த்து வந்துடலாம். வாக்கா. பாட்டி. டாக்டர், பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்குது? அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அவங்க ஹஸ்பண்டும் பேரனும் அரெஸ்ட் ஆனதுனால அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. அதனால பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிரஷர் குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்போதைக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வயசானவங்க இல்லையா, அதனாலதான் இப்படி அதிர்ச்சியான சம்பவங்களை பார்த்ததும் எமோஷனல் ஆயிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் வரேம்மா. பாட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தாத்தாவையும் தாடிகாரனையும் நான் எப்படியாவது வெளியே கொண்டாந்துருவேன். நான் இருக்க சொல்ல நீங்க என்னத்துக்கோசரம் இப்படி டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நான் இப்போ தாடிகாரனை வெளியே கொண்டாடுறதுக்காக போறதா இல்ல உங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதா? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ராணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப நீ இவங்க கூட இருக்கிறது தான் முக்கியம். இவங்களுக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். அதே சமயம் நீ இங்க இருந்தா சேஃப்டியாவும் இருக்கும். சுகாசினிய ஃபாலோ பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அங்க ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா உனக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம். நானும் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப இங்க இருக்கிறதா முக்கியம். நீங்க அந்த சுஹாசினிய ஃபாலோ பண்ணின்னு போய் என்ன ஏதுன்னு தகவல் சொல்லுங்க. இங்க நிலைமை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நானும் உங்களாண்ட அப்பப்போ சொல்றேன். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா நான் உனக்கு கால் பண்றேன். சரியா? சரிங்க. நான் கிளம்புறேன். நீ பாட்டியை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சரியான நேரத்தில் சித்தார்த்துக்கும் சரி ராணிக்கும் சரி சப்போர்ட்டா இருந்தீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். இது என்னோட கடமை. இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த சிலையும் நகைங்களையும் யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் உங்க அப்பாவையும் சித்தார்த்தையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். ஏன் மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? சித்தார்த்துக்கும் ராணிக்குமே அந்த சுகாசினி மேலதான் டவுட் இருக்கு. அன்னைக்கு அவ வீடு தேடி வந்து சித்தார்த்துக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு போனாலாம். அதை வச்சுதான் சித்தார்த்தும் ராணியும் சுஹாசினி மேல டவுட் பண்றாங்க. அவ செய்யக்கூடிய ஆள் தான் மேடம். நீங்க அவளை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நானும் அதுதான் சார் செய்ய போறேன். நான் இப்பவே சுஹாசினியை ஃபாலோ பண்ண போறேன். ஓகே மேடம். எப்படியாவது சித்தார்த்தையும் எங்க அப்பாவையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க. ஆமா, கண்டிப்பா சார். செய்யாத தப்புக்காக எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படுறதுக்கு சட்டம் என்னைக்கும் தொண போகாது. நீங்க கவலைப்படாம இருங்க சார். சரி, வச்சிடறேன் மேடம். தேங்க்யூ மேடம்.
ஹலோ மனோ என்ன? ஒரு நிமிஷம் இரு. ஐயோ அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? 10 மணிக்கா? ஐயோ என்ன? சரி. உங்க வாட்ச்ல எல்லாம் டைம் என்ன? ஏய் லூசு, பார்த்து சொல்லு. என்ன 10:45 காட்டுது? என்னாச்சு? மாப்ள டைம் என்னடா? டேய் டைம் கேட்கவாடா கால் பண்ண? மணி 10:45டா. அது சரி, 10:45 பகலா இல்ல நைட்டா? ஏய் என்ன தமன்னா இவன்? என்னடா ஆச்சு உனக்கு? பகல் 10:45டா.